எல்லோருக்கும் வணக்கம். நான் தினமும் கேள்விப்படுறேன், என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஃபில்ம் மியூசிக்கு வேற, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற, இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது. அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு ரசிகர்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியோடு. இசைஞானி இளையராஜா தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் கவிஞர் வைரமுத்து மேடையில் பேசும்போது ஒரு பாடலுக்கு இசை வரின்னு ரெண்டுமே முக்கியம், இதை தெரிஞ்சவன் ஞானி, தெரியாதவன் அஞ்ஞானின்னு பேசியிருந்தாரு. வைரமுத்துவோட இந்த பேச்சு இசைஞானி இளையராஜாவை தாக்கி பேசுற மாதிரி இருக்குன்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. இளையராஜா அவர்களுடைய தம்பி கங்கை அமரனும் வைரமுத்து அவர்களோட இந்த பேச்சை கண்டிச்சு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. இது தொடர்பா பல திரைத்துறையினர்கிட்ட இசை முக்கியமா வரி முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டு எங்க பார்த்தாலுமே இது பெரிய விவாத பொருளா மாறிச்சு. இது மட்டும் இல்லாம கூலி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இளையராஜா தங்கமகன் படத்துல இசையமைச்ச டிஸ்கோ பாடல் அவரோட ஒப்புதல் இல்லாம பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு. இப்படி இளையராஜாவை சுத்தி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற விதமா இளையராஜா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இளையராஜா அவர்கள் இந்த வீடியோ மூலமா யார் என்னை பத்தி என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்னோட வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு.